வணக்கம். அன்புக்குரிய ஆனந்த இல்லம் ஆசிரியர், ஆனந்த இல்லம் தொலைக்காட்சி திரு மனோகர் அவர்களுக்கு மனதார்ந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேயர்களுக்கும் ஆனந்த இல்லம் தொலைக்காட்சி நேயர்களுக்கெல்லாம் வணக்கம். அந்த இதனுடைய வாசகர்களுக்கும் வணக்கம். நான் ஔவை தி.க. சண்முகம் அவர்களுடைய இளைய மகன் டி.கே.எஸ். புகழேந்தி. இன்று தந்தையாருடைய 114வது பிறந்தநாள் விழா இங்கே ராகசுதா ஹால் என்ற மயிலாப்பூர் பகுதியில் இருக்கின்ற ஹால் நடந்திருக்கிறது. இதை நடத்துகிறவர்கள் நம்முடைய சங்கரதாஸ் சுவாமி இணைமன்றம் என்ற மன்றத்தை தந்தையார் அமைத்து கொடுத்திருந்தார். அதை இப்பொழுது அண்ணன் டி.கே.எஸ். கலவாணன் எடுத்துக்கட்டி நடத்துகிறார். இங்கே நாங்கள் எல்லாம் வந்திருக்கின்றோம். இங்கு இன்று முக்கிய விருந்தினராக நடிகர் சிவகுமார் வர இருக்கின்றார். தந்தையாரை பற்றி ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கூட பேசுவார். முக்கிய விருந்தினர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறார்கள். இந்த விழா மிக சிறப்பாக இப்பொழுது இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. தாமதமாக வரீங்க, வாங்க எடுத்துங்க. அவருடைய வீட்டில் போய் இது நல்லது. ஆமா, மறுபடியும் பண்ண போறீங்க. நான் கூப்பிடுறேன். தரமாட்டாங்க, எடுப்பாரு. இல்ல இது ஒரு நிகழ்ச்சி போட்டா தரல, நீ நிறைய போட்டா ஒண்ணும் தர மாட்டாங்க. எங்கூட கஸ்தூரி திலகம் இல்லையா கண்டதெய்வம் அங்கே போய் சிட்டுவாய் நினச்சாங்க கேட்கோபால் கிட்ட 3 பசங்க சூர்யா பசங்க வீணா போன பசங்க 10 நிமிஷம் அப்புறம் தான் இந்த மாதிரி இந்த கரெக்டரை நம்ம உயிரோட விடக்கூடாது அப்படின்னு அப்புறம் முடிவு பண்றான். அப்ப அந்த கலெக்டரை நம்ம போய் நாடகம் போடுறாங்க. என்ன, அந்த தேசபக்தி நாடகத்துல ஒரு காட்சியில தூக்கு போடுற சீன் வருது. பகத்சிங் மாதிரி அதுல ஒரு கேரக்டர் இருக்காரு, புரேசன் ஒரு பாத்திரம் இருக்கு. அதே மாதிரி குரு இன்னொரு பாத்திரம் பேர் சொல்லு. புரேசன், இன்னொன்னு தேசபக்தியில வாலீசன். சொன்னேன், என்னுடைய தம்பி சொல்றார் கரெக்டா, புகழேந்தி அவர். வி.ஆர். பந்துலுக்கு ஒரு பெரிய தூண்டுதலாக இருந்தவர் தந்தையார் அவர்கள். தந்தையாருடைய தேசபக்தர் சிதம்பரனார் நாடகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இதை படமாக்கணும்னு நினைச்சார் பந்துல் அவர்கள். ஆனா அதுல சிவாஜி அவர்கள் கப்பல் பிடித்து நடிக்க போறார். சுப்பிரமணிய சிவாவோ நாடகத்தில் நடிச்ச அவருடைய கருத்துக்கள் அடங்கிய நாடகங்களும் அரங்கேற்றமாயிருக்கின்றன. அதனால அந்த திருவள்ளுவர், பாரதியார், இந்த அமைப்பு YMCA பட்டிமன்றத்தின் மூலம் நிறைய தமிழ் கூட்டங்களை பெருமை கொடுக்கிறோம். வருகிற தாமரை பூவண்ணன் அவர்களே, உங்களுக்கு அப்படி வெங்கடேஷ் எல்லாம் அவங்களுக்கு மகன் கர்ணமாக பாராட்டு நன்றி உரை சொல்ல அந்த பணியிலே அவர் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி செய்து கொண்டிருப்பதுதான் டாக்டர் பெரியார். என்ன ஒரே தாமரையா இருக்குன்னு பாக்குறீங்களா? நமக்கு தெரியாது என்ன வரப்போது கஷ்டம்னு நடத்துறவங்களுக்கு தெரியும். சாதாரண விஷயம் இல்லை. முதல்வர் எவ்வளவு சிம்பிளா இருக்காரு பாருங்க. பிரின்சிபால் அவர் முதல்வர், அவர் விழுப்புரத்தில் மகனார் திரு முனைவர் தாமரை கண்ணன் அவர்களை இங்கே அன்போடு வரவேற்கிறேன்.
இதை பண்ணிட்டு இருக்கிறதுனால ரொம்ப ஒரு பெருமையா இருக்கு சொல்லி நான் நிறைவு செய்யறேன். அந்த பாட்டு ஒன்று பாடினாரு. ஏறப்போகும்போது கார் கதவை திறந்து வச்சிருக்காங்க. இந்த தாம்பூல பையும் வாங்கிட்டு உள்ள போய் வண்டியில ஏற போகும்போது அந்த பாட்டை ஆரம்பிச்சார். அது கேட்ட உடனே அந்த பையன் அப்படியே திரும்பி கூடையிலேயே போட்டு உள்ள வந்துட்டார். உடனே அப்பா கேட்டாரு, என்ன எதை விட்டுட்டீங்களா? பையன் பாட்டு பாடுறேன், வாழ்த்து மாதிரி இருக்கும்னா. என்ன என் பாட்டுன்னு கேட்டா, கோடி கோடி இன்பம் தரவே தேடி வந்த செல்வம், கொஞ்சம் சதங்கை கலீர் கலீரென ஆட வந்த தெய்வம், கோடி கோடி இன்பம் தரவே தேடி வந்த செல்வம், கொஞ்சம் சதங்கை கலீர் கலீரென ஆட வந்த தெய்வம், கோடி கோடி இன்பம் தரவே தேடி வந்த செல்வம். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய கலைமாமணி ஆர் சிவகுமார் அவர்கள், நாடக காவலர் கலைமாமணி ஆர் எஸ் மனோகர் அவர்களுடைய திருவுருவப் படத்தை திறந்து வைக்க அன்போடு அழைக்கின்றோம். அதே போல இந்த இனிய நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முத்தமிழ் களஞ்சியம் என்னும் அமைப்பின் செயலாளர் ஆக்கு முத்துக்கண்ணன் அவர்கள் நம்முடைய மரியாதைக்குரிய நாகாலாந்து மேனாள் ஆளுநர் சுலின் செல்வர் இலா கணேசன் அவருடைய திருவுருவப் படத்தை திறந்து வைக்கிறார்கள். இன்றைக்கு கலைமேதைகள் விருதினை பெற வருகை தந்திருக்கின்ற, அது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நிகழ்வை சிறப்பாக நடத்தி நமக்கு உறுதுணையாக இருக்கின்ற மரியாதைக்குரிய உள்ள நாடகமே உலகம் என்கின்ற வினை மரியாதைக்குரிய போன்ற இன்னும் மனிதர்கள் நிறைந்திருக்கின்ற இந்த அரங்கத்திலே சங்கரதாஸ் சுவாமி நினைவு மன்றத்தின் இந்த விழாவுக்கு வந்திருந்த தந்தையார் அவர்கள் நம்மளோட 114வது பிறந்த விழா வந்திருந்த கழுத்துல அந்த ஒரு கொக்கி மாதிரி ஒண்ணு மாட்டிக்கணும். தொங்குற மாதிரி ரியலா இருக்கும். நாடக நடிகர்கள் பட்ட கஷ்டத்தை பாருங்க, சாதாரண கஷ்டம் இல்லை. அந்த கொக்கியை மாட்டிட்டு அவங்க இருந்துட்டா சீன் வந்து ரொம்ப ரொம்ப கொந்தளிப்பான ஒரு சீனு. அதுல என்ன ஆயிடுச்சு, அதனால சேஃப்டி கழுத்து இருக்காது. ஆனா அன்னைக்குன்னு பார்த்து எஸ்வி சாசனம் அந்த கொக்கியை மாட்ட மறந்துட்டாங்க. கொக்கியை மாட்டிட்டு அவங்க இருந்துட்டா சீன் வந்து ரொம்ப ரொம்ப கொந்தளிப்பான ஒரு சீனு. அதுல என்ன ஆயிடுச்சு, அதனால சேஃப்டி கழுத்து இருக்காது. ஆனா அன்னைக்குன்னு பார்த்து எஸ்வி சாசனம் அந்த கொக்கியை மாட்ட மறந்துட்டாங்க. கொக்கிய மாட்ட குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். அப்படி திருப்பரங்குன்றத்திலே சிரித்து திருத்தணி மலையிலே எதிரொலித்து இன்றைக்கு இங்கே இந்த ராகசுதா அரங்கத்திலே திருமுருகன் அம்சமாகவே வந்து இங்கே அமர்ந்திருக்கின்ற சிவகுமார் அவர்கள். சண்முகம் விழாவுக்கு பின்ன சிவகுமரன் தான் தலைவராகணும் இல்லையா? அப்படி பொருத்தமாக இங்கு வருகின்றிருக்கின்ற அண்ணன் சிவகுமார் அவர்கள், இவர்கள் நடிகர் மட்டுமல்ல, அதே சமயத்தில் சிறந்த இலக்கிய ஆர்வம் கொண்டு பல்வேறு தமிழ் நூல்களை படித்து தன்னை ஒரு அனைவருக்கும் சங்கரதாஸ் சுவாமிகள் நினைவு மன்றத்தின் சார்பிலே என் பணிவான வணக்கத்தினை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்சகிளி
பச்சை மலை பக்கத்துல மேயுதுன்னு சொன்னாங்க, மேயுதுன்னு சொன்னதில்ல நாயம் என்ன. சொற்பொழிவாளர் என்றால் அந்த பட்டியலிலே இன்றைக்கு யூடியூபிலே பார்க்கலாம். நிறைய தலைப்புகளிலே அற்புதமாக பேசி வருகிறார். இன்றைக்கு வளரும் இளம் தலைமுறையினர் கேட்க வேண்டிய பேச்சு அது. அத்தகைய அற்புதமான சொற்பொழிவுகளை எல்லாம் வழங்கி வருகின்ற அண்ணன் சிவகுமார் அவர்கள் இங்கே தலைமை தாங்க வந்திருப்பது மிக மிக பொருத்தமாக ஒன்று. அது மட்டுமல்ல, நாடக உலகிலே தந்தையாரை ஒரு துரோணாச்சாரியாராக மனதில் கொண்டு தான் ஒரு ஏகலைவன் என்று சொல்லிக்கொண்ட நேஷனல் தியேட்டர்ஸ் அதிபர் நாடகக்காரர் RS மனோகர் அவர்களுடைய திருவுருவப்படத்தினையும் திறந்து வைக்க வருகை தந்திருக்கிறார்கள். எனவே அவர்களை மன்றத்தின் சார்பிலே நான் அன்போடு பணிவோடு வரவேற்கிறேன். இங்கே இலக்கிய செல்வர் குமரி அனந்தன் அவருடைய திருவுருவப்படத்தை திறந்து வைக்க இன்னும் ஒரு 20 நிமிடங்களிலே இங்கே வருகை தந்து விடுகிறேன் என்று சொன்ன செவாலியே டாக்டர் BG சந்தோஷம் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை முன்கூட்டியே நான் வரவேற்கிறேன். அவர்கள் வந்தது பிறகு சொல்லுவேன். எனவே அடுத்து பொற்றாமரை என்ற இலக்கிய அமைப்பின் நிறுவனராக இருந்து அத்துடன் முதலிலே மணிப்பூர் மாநிலத்திலும் பிறகு நாகாலாந்து மாநிலத்திலும் அவர் ஆளுநராக பொறுப்பேற்று அந்த பதவியை சிறப்பாக நடத்திய அற்புதமான ஒரு மாமனிதர், சிறந்த தேசபக்தர் அவர்தான் இல கணேசன் அவர்கள். அவருடைய திருவுருவப்படத்தினை திறந்து வைக்க அவரால் ஏற்படுத்தப்பட்ட பொற்றாமரை என்ற அமைப்பினுடைய துணைத் தலைவராக விளங்கி இன்றைக்கு திருநாவுக்கரசர் அவருடைய தலைமையிலே காங்கிரஸ் பார்ட்டியில் இருக்கார் இல்லையா திருநாவுக்கரசர், அந்த திருநாவுக்கரசர் தலைமையிலே முத்தமிழ் களஞ்சியம் என்ற ஒரு அமைப்பிலே அவர் இன்றைக்கு செயலாளராக இருந்து பணியாற்றி வருகிறார். மிகச்சிறந்த ஒரு சிறந்த ஒரு தமிழ் பற்றாளர், அன்பாளர். அவர் இங்கே வருகின்றிருக்கிறார். அவரை அன்போடு நான் வரவேற்கிறேன். இங்கே தந்தையார் அவர்கள் எழுதிய சில கட்டுரைகளுடைய தொகுப்பாக இங்கே நான் ஆசிரியராக இருந்ததை தொகுத்திருக்கிறேன். அதனை இங்கே சிறப்பாக நம்முடைய வானதி பதிப்பகம் அதிபர் வானதி ராமநாதன் அவர்கள் நூலாக வெளிக்கொண்டு வந்திருக்கிறார். அந்த நூலினை இங்கே வெளியிட இருக்கிறோம். அந்த நூலின் முதல் படியினை இங்கே பெற வருகை தந்திருக்கிறவர் உலக நட்புறவு மையத்தின் தலைவராக விளங்கும் டாக்டர் G மணிலால் அவர்கள். இந்த விழாவிலே நான் எழுதி இதுவரை வெளியான 16 நூல்களையும் முதற்படி பெற்றவர் அவர்தான். அப்படிப்பட்ட ஒரு ராசியான கரங்கள். இவர் வெளியிட்டாருன்னா அடுத்தது நூல்கள் வந்து கொண்டே இருக்கும். அப்படி ஒரு ராசி. அதாவது நிறைய சமூக பணிகளை சத்தமில்லாமல் செய்து வருபவர். அரிமா சங்கத்திலே பல பெரிய பொறுப்புகளில் எல்லாம் இருந்து இப்பொழுதும் பொறுப்பு வைத்துக் கொண்டிருக்கிறார். உலக நட்புறவு மையத்தினுடைய தலைவராக விளங்குகிறார். சில பேர் கேட்டாங்க, இவர் வந்து மார்வாடியான்னு கேட்டாங்க. மணிலால் என்னது பேர்? அப்புறம் தான் அவரே சொன்னார், மகாத்மா காந்தியினுடைய ஒரு மகனின் பெயர் மணிலால். அதுதான் அவருக்கு பேர். ஏன்னா அவங்க அப்பா பெரிய தேசபக்தர். அதனால அவருக்கு அந்த பேர் வைக்கணும்னு காந்தியினுடைய மகன் பேரை வைத்திருக்கிறார். அதனால்தான் அவர் மணிலால். மணிமணியான காரியங்களை செய்து வருபவர். எனவே அவரை இங்கே மன்றத்தின் சார்பில் பணியோடு வரவேற்கிறேன். அடுத்து இரண்டாவது படியை பெற வந்திருப்பவர் மிக்கவர். அவருடைய அதே மாதிரி தோற்றமும் அதே மாதிரி பண்புகளும் கொண்ட அவருடைய புதல்வர். அவர் பேர்லயே கருணை இருக்கு, கருணாகரன் பேர் இருக்கு. அவர் ஏன் இளம்பாரின்னு சொல்றாங்கன்னா அப்பப்போ உதவுவார் சில விஷயங்களுக்கு. அதுக்காக யாரும் போய் உடனே கேட்டுறாங்க. அவர் அப்படி உதவக்கூடியவர். அதனால அவருக்கு இளம் பாரின்னு ஒரு பட்டம் கூட இருக்கு. ஏன்னா அந்த இளம் பாரி கருணாகரன் இங்கே இரண்டாவது படியை பெறுகிறார். அவருக்கு எங்கள் மன்றத்தின் சார்பில் வரவேற்பனை இங்கே கூறிக்கொள்கிறோம். இந்த திரு காவிரி மைந்தன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். பாவேந்தர் மேடைக்கு அழைக்கிறோம். நாடக நால்வர் பேராசிரியர் திரு ஆர் ரவிக்குமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அவரை தொடர்ந்து பத்மஸ்ரீ NK ராரா கலைச்செல்வன் விருதை பெற இருக்கின்ற அதே போல இந்த இனிய நிகழ்விலே விருதை பெற அவ்வை சண்முகம் அவர்கள் பெயரால் வழங்குகின்ற நாடக நற்கவிஞர் என்னும் விருதினை இங்கே பெற வந்திருப்பவர்
பேரடை அவர்களை நாங்கள் பணிவோடு மன்றத்தின் சார்பிலே வரவேற்கிறோம். தமிழ்ச்சான்றோர் விருது பெறுபவர்கள் தான் கற்ற கலையை தன் மகனுக்கும் சொல்லிக் கொடுத்தவர். கார்த்திகை உருவாக்கியவர்களா இன்னைக்கு எப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய மகத்தான காரியம் அது. இன்றைக்கு அவர்கள் நடிப்பதை பார்த்து அவர் நடிப்பை அவர்கள் மூலம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தம்மில் தம் மக்கள் அறிவுடைமை. இந்த மரியாதைக்குரிய திரைப்பட நடிகர் கலைமான் அவர்களே 114வது பிறந்தநாள் விழா பத்மஸ்ரீ